ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு போபிஸ் இன்னோவேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப் எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க டே இன் மை லைஃப் எடுக்க. அது மாதிரி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன் டே இன் மை லைஃப் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோ சொல்லுங்கள். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓகே, நமக்கு ஒரு டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு அப்படியே எழும்பி ப்ரஷ் கூட பண்ணாமல் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ எண்டு வர பாருங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ப்ரஷ் பண்ணிட்டோம். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். சரி, நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நம்ம சின்னதாக ரெடி ஆகும். இன்றைக்கி நான் வெளியே போகலை. நூன் தான் வெளியே கிளம்புவேன். இல்லைனா காலையில் ரெடியாகி கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். எனக்கு டே இன் மை லைஃப் ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இன்றைக்கி நான் வீட்டிலே இருக்கிறனால தான் டே இன் மை லைஃப் எடுக்கலாம். பட் நூன் கிளம்புவேன். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக எடுப்பேன்ல, அப்போ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஹேர் எல்லாம் ஒன்று கெட்டி வைப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ஹேர் சீரம். ஏன்னா நான் ஷாம்பு போட்டிருந்தேன். ஸோ அதனால ஹேர் சீரம் டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். நான் ஷாம்பு போட்டுட்டு இதுவரை போடலை, அதனால ஹேர் சீரம் போட்டேன். டெய்லி போட மாட்டேன். ஒரு ரசம் இல்லை ஒரு மாதிரி. நம்ம லாஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நம்ம சீரம் போட்டு விட்டுறேன். அண்ட் ஒரு பவுடர். நான் டெய்லி பவுடர் போடுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டேன். இன்னைக்கு சும்மா போடுவோம், ஏன்னா வீடியோக்கு ஏதாவது செய்யணும்ல. அதுவும் குழாய் ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸில். அண்ட் நான் வெளியே போனேன்னா சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், இல்லைனா சன்ஸ்க்ரீன் போடுவேன், இல்லைனா மாய்ஸ்சரைசர் போடுவேன். ரெண்டும் சேர்த்து போட மாட்டேன். என்னோட ஸ்கின் ஆயிலியானதால் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இல்லைனா சன்ஸ்க்ரீன் போடுவேன், இல்லைனா மாய்ஸ்சரைசர் போடுவேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போ வெளியே போகிறதுனால வெறும் பவுடர் மட்டும் போடுறேன். நார்மலாக போட மாட்டேன், இன்னைக்கு போடுறேன். அண்ட் நம்மளோட போபிஸோட லிப் பாம். இந்த லிப் பாமும் லிப்ஸ்டிக்கும் கண்டிப்பாக டெய்லி போடுவேன். டெய்லி மார்னிங் கண்டிப்பாக வேணும். என்னென்னா நம்ம காலமே எழும்பி ப்ரஷ் பண்ணுற மாதிரி எனக்கு லிப்ஸ்டிக் லிப் பாம் இல்லாமல் முடியாது. ஸோ ஓகே, நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டோம். அண்ட் நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லைன்னா வேறு எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வெளியே போகலை. ஸோ இவ்வளோதான். காலையில் நம்ம ஜஸ்ட் ரெடியானது. ஸோ ஓகே காய்ஸ், நான் இப்போ போபிஸ் பிராண்டில் இருந்து உங்களுக்கு ஒரு ஒயின் பாடி வாஷ் அண்ட் ஒயின் ஃபேஸ் வாஷ் காமிக்க போகிறேன். இது 100% ஆர்கானிக். ஏன்னா இது நான் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் ஒரு பாடி வாஷ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயின் சோப் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம பப்பாயா ஃபேஸ் வாஷ், பப்பாயா பாடி வாஷ் எல்லாம் கொடுக்குறோம். அண்ட் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஆலோவேரா வேணும்னா ஆலோவேரா, பீட்ரூட் வேணும்னா பீட்ரூட், உங்களுக்கு பிடிச்சது வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் மியாவ் போபி ஆர் போபிஸ் பியூட்டி சலூன் அப்படின்னு 2 இது இருக்குது. அதில் உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்கலாம். சரியா? ஓகே.
ஓகே, நம்ம இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தோசை, சட்னி அண்ட் எக் ஆம்லேட். மேக்ஸிமம் வந்து வீக்லி 1 or 2 days வந்து ஸ்கிப் பண்ணுவேன், சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து சடன் நம்ம கிளம்பி போவோம், அப்போ அந்த டென்ஷன்லேயே எனக்கு வந்து சாப்பாடு போகாது. அப்போ இன்னைக்கு இல்லை, நான் வீட்டில் இருந்தாலும் நார்மலி சாப்பிடுவேன். ஒரு 4-5 days சாப்பிடுவேன். 1 or 2 days ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அன்னே மார்னிங் வந்து சாப்பிட மாட்டேன். உச்சைக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம வந்து மார்னிங்கே சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம தோசை, அப்புறம் சம்மந்தி, அப்புறம் ஆம்லேட். அண்ட் எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும். இட்லி அவ்வளோதுக்கு இஷ்டம் இல்லை. தோசை, சாம்பார், ஆம்லேட் நல்லா இருக்கும். தோசை, சட்னி, ஆம்லேட் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இட்லி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிறதுனாலையோ தெரியல, கல் மாதிரி இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. அது ஒரு மாதிரி ஒரு பச்சை டேஸ்ட் போல் ஃபீல் ஆகும். இதாம்ப ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சரி, நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி என்னோட டே இன் மை லைஃப் அப்படின்னாலே ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ இப்போ வந்து இந்த ஃபோன் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். அதில் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுனால நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டே வந்து அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே போனப்போ அம்மா வந்து சக்கை நம்ம வீட்டில் சக்கை, நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட் சொல்லுவோம், சக்கை சொல்லுவோம். அப்போ இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மாங்காய் சீசனாக இருந்து இப்போ வந்து சக்கை சீசன். ஸோ எனக்கு வந்து சக்கை பிடிக்கும். அப்போ அவங்க வந்து சக்கை எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து சக்கை சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், நமக்கு இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ ஷூட் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து மைல்டு ஸ்வீட்டாக இருக்குது. சில சக்கைலாம் நம்ம சாப்பிட ரெண்டு பீஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, இது ஒரு மைல்டாக இருக்குது. அது ஒன்று இத்தனை நான் தின்னுவேன் எனக்கு. அப்புறம் உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்காதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன இது சாப்பிட போகிறேன். இப்படி இருந்து சாப்பிடவும் மாட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பெட்டில் ஃபோனையும் பார்த்துட்டு சக்கை எடுத்து வச்சு சாப்பிடுவேன். இப்படி தான் செய்வேன். பட் ஃபோன் நான் இப்படி வச்சுக்கிறதுனால எனக்கு வந்து கிடந்துட்டு சாப்பிட முடியல. நான் சாப்பிட்றது ஃபுல்லாக அப்படி தான். இப்போ அந்த இடம் கொண்டு போகும்போது எனக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து இங்கே அப்படி வச்சுட்டு நான் என்னென்ன சாப்பிட்றேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். நார்மலி இதை எடுத்து என் பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனையும் பார்த்து சாப்பிடுவேன். இதுதான். இப்போ நான் ஃபோனை உங்கள்கிட்ட நான் வந்து சாப்பிட்டுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அடுத்து அப்படிதான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நூன் ஆயிடுச்சு, நம்ம வெளியே கிளம்ப போகிறோம். ஸோ இந்த ஒரு டாப்பும் இந்த ஒரு ஸ்க்ராட்ச் பேடும் தான் போடுறேன். ஸோ போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். நம்ம கைக்கு வந்து வாட்ச், அப்புறம் வந்து ஒரு 2 rings. வந்து நூன் ஆயிடுச்சு, நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து கிளைண்ட் இருக்குது. நமக்கு இப்போ நான் வந்து என்னோடய ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து இரவிபுதூர் கடையில் இருக்குது, போபீஸ் வேர்ல்ட். இங்கே வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, buy 2 get 1 ஃப்ரீ அப்படின்னு. ஸோ இரவிபுதூர் கடை மார்த்தாண்டம் எல்லாம் இருக்கிறவங்கன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் வந்து நான் கொரியர் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, மென்ஸுக்கும் உமென்ஸுக்கும். அண்ட் நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் என்னோடய சலூனெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனதும் குட்டியும் அப்புறம் என்னோடய பக்கம் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டேன்.
அப்புறமா நான் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டில் தங்கச்சி அம்மா எல்லோரும் கூட நான் அப்படியே பேசிட்டு அப்புறம் என்னோடய வீட்டில் இருக்கிற என்னோடய பெட்ஸ் 2 கேட், ஒன்னோட பேர் புசி, இன்னொன்று பேர் வந்து கினி. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டிலேருந்து அம்மாவுக்கும் தங்கச்சியும் பாய் சொல்லிவிட்டு என்னோடய வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பீஸ் ப்ரௌனி எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஓகே, நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:50 ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ என்னை பார்த்தாலும் தெரியும் ரொம்பவே டல்லாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், சரியா? ஓகே, நான் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுருங்க. இன்னும் வேறு வீடியோவில் நமக்கு பார்க்கலாம். பாய்.